நாம் 2 கப் கோதுமை ரவையில் ஒரு ஹெல்த்தியான உப்புமா செய்யலாம் வாங்க. உப்புமா செய்யறதுக்கு இன்றைக்கி நான் ப்ரெஷர் பேன் தாங்க யூஸ் பண்ணுறேன். அதுதான் கிண்டருக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதில் 100 ml குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிட்டு கடுகு பருப்பு போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு இஞ்சி கொஞ்சம் எடுத்து தட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நடுக்குன 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை தூக்கி உள்ளக்குள்ளார போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். கண்ணாடி பதம் வந்தோன்னா ஒரு 4 மிளகாய் கிள்ளி வச்சுருந்தேன் அது மேலே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. வதக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க. உப்பை சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணுன்னா தண்ணியை ஊற்றிக்கணுங்க. 1க்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். கோதுமை ரவையினால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். சாதா ரவைனா 2-2.5 கப் கூட வைக்கலாம். பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழை ஒரு கையளவு போட்டு தண்ணி கொதி வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை ரவையை சேர்த்து கிண்டணும். உப்புமா கிண்டுற மாதிரியே கிண்டணும். ஒரு கொதி வரும் ஸ்டேஜில் நாம் இதை வேக வைக்கிறதுக்கு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும். 2 விசில் விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிண்டி கிண்டி போடணுங்க. உப்புமாவை மேலே இருக்க உப்புமா கீழே வர்ற மாதிரி நல்லா கிண்டி போட்டோம்னா நல்ல சுவையான மணமான ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.